மக்கள் வந்து மெண்டலாக இருந்தால் அவர்கிட்ட தான் அணுகுவாங்க. இவர் எனக்கு சுகம் இல்லை அது எனக்கு ஒரு சுகப்படுத்திங்கன்னு சொல்லி அவர் டாக்டர் தான் அணுகலாம். ஆனால் அந்த டாக்டரே சுகம் இல்லாத ஆள் மாதிரி. அது வைத்தியரே என்ன அந்த வைத்தியரே தந்த கிராமத்துக்கு பிள்ளைகளை செய்து தந்த கிராமத்துக்கு உதப்படுத்தி இருக்கு. ரணில் குடித்தாங்க. ரணில் வந்து உலக நாட்டுக்கு தெரியும் அவன் தான் திரைச்சரியாக அடிச்சதுன்ட்டு. அப்போ அவனே பிடிச்சி போட்டு அவன் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு விட்டுட்டாங்க. நாடுனாலும் அவங்க வாராங்களும் இல்லையா, அவங்க வந்து எலெக்ஷன் கூட்டம் வந்துடுவாங்க, வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. பிறகு அடுத்த எலெக்ஷனுக்கு பிறகு அவங்க அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வருவாங்க, மற்றபடி அவங்க வர மாட்டாங்க. ஒரு கொள்ளையடித்தவனை போய் திருப்பி அந்த ஆட்சியை கொண்டு வர அது திருப்பியும் அதே கொள்ளைக்கு தான் இவரும் தள்ளப்படப்படுறார். இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு பூந்தார் அண்டையிலிருந்து அவர் ஏதோ ஒரு கேலி கூத்துக்கு மாதிரி செய்துருக்கிறார். ஒரு குடும்பத்தில் 1-2 பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இருந்தாலே அது குதிரைச்சவாரி மாதிரி இருக்கு வாழ்க்கை. ஏற காலத்தில் சிறிமான காலத்துலேருந்தே நாங்கள் கீழே ரெண்டு தான் பான் வாங்கினோம். ஒரு ரூபாத்தில் பான் 40 ரூபா, அதை குடி கீழே தான் வாங்கினேன். இந்த ஆட்சியில் தான் அப்படி வேண்டி இல்லை. இந்த ஆட்சியில் இப்போ இதையும் குழப்புறதுக்கு நம்மளோட தமிழ் கட்சிகள் அதுகளும் செய்கிறது. இந்த வெளிநாட்டு உதவிகளோட சிவிக்கப்படுறது ஏதோ வராது. இப்போ இந்த உள்நாட்டில் உழைச்சி சிவிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. இந்த நிலங்களை முதல்ல இந்த பிரச்சனைகள் வந்தானே அப்பயே நாங்கள் இதுக்கு போராட்டமோ அதோ இதோ நாங்கள் செய்யணும். முழுக்க சிங்கள மக்கள் தானே, அவங்க தானே இதை வந்து இப்போ தானே அவங்க அனுபவிக்கிறாங்க. நாங்கள் இதை எத்தனையோ தடவை அனுபவிச்சிட்டோம். பிஜேபியில் இருந்தவங்க முழுக்க கோட்டையை விட்டாங்க. அதே மாதிரி தமிழரசு கட்சி கோட்டையை விட்டாங்க. இந்த மாதிரி அனுராகம் நோடித்து இருக்கு. அனுராகம் செய்யும்னா அனுராகம் செய்ய விடுறாங்க இல்லை போல. நீங்கள் பார்த்த மட்டுக்கு உண்மையிலே மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக யார் இருக்கிறா உண்மையிலே தமிழ் அரசியல்வாதிகள்? திரும்ப மீண்டும் எரிபொருள்கள விலை வந்து அதிகரிக்கப்பட போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் ஒரு கடல் தொழில் செய்கிறால் உங்களுடைய படகுக்கு தேவையான டீசல்கள விலை கூட 600 ரூபாயால் அதிகரிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு இப்படி விலை ஏறி போனால் நாங்கள் கடல் தொழிலில் கொஞ்சம் கிட்ட வந்து கஷ்டமாக தான் இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா கிட்ட வந்தால் மீன்களும் பிடி வர்ற குறைவு தானே, கொஞ்சம் தள்ளி போனால் தான் பிடி வருவோம். இன்னும் எரிபொருள்ன்றா இப்போ வந்து எங்களை வீட்டை இருந்தால் அந்த காசை கட்டி எடுத்து எரிபொருள் வாங்குவோம். இப்போ தொழில்கள் எல்லாம் கஷ்டமாக தான் வந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு. எங்களுக்கு இப்போ பெரிய மீன்பிடி இப்போ குறைவு தானே, இப்போ காற்றுகளும் சரியில்லை, அதனாடி மீன்பிடிகளும் குறைவு. எரிபொருள் விலையேறினா நாங்கள் தொழில் அடுக்கி போட்டு தான் இருக்கோம். ஆயுதத்தை பண்ணாங்க, இதை தான் அழிச்சாங்க, சனத்தை அழித்து எல்லாத்தையும் செய்து கொண்டு வந்து தாங்க கடனைப்பட்டு தாங்க கொள்ளி அடித்து வேறு பேங்குகளில் போட்டு தாண்டி கொண்டு வந்ததால் இப்போ சனத்தை தான் சுரண்டுறாங்க. சனத்தை சுரண்டைக்கு ஏற்றுமதியை குறைச்சி கொண்டு வராங்க. அப்போ ஏற்றுமதிக்கு வசதி வேணும் தானே, வசதி வாய்ப்பு இல்லாததால் ஏற்றுமதி இல்லாமல் இருக்குது. இப்போ ஏற்றுமதி இருக்குமா? இந்த ஒரு தொழில் துறைக்கு ஒரு ஒழுங்கான இப்போ இந்த விலையை பொறுத்தளவு இந்த விலை வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வேணுன விலை இப்போ 5000 ரூபாய்க்கு வேண்டுறோம். ஒரு கிலோ 1000 ரூபாய்க்கு வேணுறத இப்போ 5000 ரூபாய்க்கு வேண்டுவான். வசதி உள்ளவன் வேண்டுவான், வசதி இல்லாதவன் அப்படியே மட்டமாக தான் இருப்பான். இப்போ அவனுக்கு ஏற்ற வசதி வரும் மட்டுக்கும் அவன் காத்து தான் இருக்கும். அப்போ இது அரசாங்கம் தான் அதுக்கு முடிவு எடுக்கணும். இப்போ இந்த ஆட்சியில் ஒரு அளவுக்கு மாற்றம் வருமென்று நினைக்கிறோம். இதுக்கு முதல் இருந்த ஆட்சியெல்லாம் கொள்ளி அடித்து எல்லாரும் தாங்க சேர்த்து தங்களோட சொத்துக்களை தான் சேர்த்து வச்சுருந்தாங்க. இப்போ இந்த ஒரு அளவுக்கு இந்த ஆட்சி பரவாயில்லை அநேகமாக. இந்த ஆட்சியில் இப்போ இதையும் குழப்புறதுக்கு நம்மளோட தமிழ் கட்சிகள் அதுகளும் செய்கிறது. இப்போ அவங்களோட சேர்ந்து மஹிந்தர ஆட்சியில் நடந்த மாதிரி இதுகளும் குழப்பி அவன் ஆட்சியை குழப்புறாங்க. இப்போ ஜனாதிபதி ஆட்சியை குழப்பி கொண்டிருக்காங்க. ஒரு ஆட்சியில் உண்மையிலே அனுர ஆட்சி நல்ல ஒரு ஆட்சி. எவ்வளோத்துக்கோ இந்த இது குறைஞ்சி போச்சு, இந்த போதை வசதிகள் இதுகளெல்லாம் குறைஞ்சி போச்சு, மற்ற களவுகள் இதுகளெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. இந்த ஏற்றுமதி இறக்குமதி இருந்தால் தான் இந்த விலைவாசியை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். விலைவாசிகள் அதிகரிப்புன்றது வந்து இது முதல் தடவை இல்லை தானே. இதை நாங்கள் காலாதிகாலமாக அனுபவித்து கொண்டு தானே இருக்கிறோம். அதால் நாங்கள் இதை பழகி போனோம்டா போச்சு எங்களுக்கு. இது எங்களுக்கு புதுசு இல்லை. இது நாங்கள் அடிபட்டு இதுக்கெல்லாம் பாடணுன்றது எங்களோட இது. நாங்கள் என்ன செய்கிறது, எல்லாத்தையும் சமாளித்து போகிற தன்மையில இருக்கிறோம். யாரு வந்து என்ன செய்தாலும் எங்களுக்கு நாங்கள் உழைச்சா தான் சாப்பாடு ஒன்று. எங்கள் இந்த முன்னிய காலங்களில் ஒப்பிட்டு பார்க்கும்போது காலம் மாற விலைவாசி ஏறிக்கொண்டு தான் இருக்கும். அது ஆனால் இந்த விலைவாசி ஏறுறதுல பிள்ளை இல்லை, தன்னிறைவு இருக்கும்.
கிடைக்க வேணும் ஜாமான். ஜாமான் கிடைக்காட்டா அது கஷ்டமாக தான் இருக்கும். ஏழையாக இருந்தாலும் சரி, அவன்கிட்ட இருக்கிற இருக்கிற கையில் இருக்கிற காசை கொண்டு வாங்கணுமா இருந்தால் அதுவும் அவன் கையில் கிடைக்கும். காசு இருந்தும் சிலர் சாப்பாடு காரணம் விலைவாசி. அப்போ விலை எப்படி மாறி மாறி ஏறுறது எல்லாத்துக்கும் கரைச்சல் தான். என்னை பொறுத்த மட்டும் விலைவாசின்னு சொல்கிறது சரியா கஷ்டமான நிகழ்ச்சி. அது கொஞ்சம் அரசாங்கம் இதுக்கு கண்ணில் காணால் இந்த தொழிலாளர் பொறுத்த மட்டும் இல்லை, தொழிலாளர்களுக்கு இந்த மானியத்தில் ஏதாவது கிடைத்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். மானியங்கள் கிடைக்காட்டால் அது கஷ்டம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அநேகமான பொருட்கள், நாங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அநேகமான பொருட்களினுடைய விலைகள் வந்து அதிகரித்த வண்ணமாகவே இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த எரிபொருள் இதன் விலை அதிகரித்த காரணத்தினால் மக்கள் வந்து அதிகளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று சில விடயங்கள் வந்து பரப்பப்படுது. உண்மையிலேயே நீங்கள் ஒரு மீனவராக இருக்கிறீங்கள், உங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்குது? இந்த எரிபொருள் விலையாக இருக்கட்டும், அத்தியாவசிய பொருட்கள் விலைகள்னால நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க? இன்னைக்கு தொழிலாளிகள் வந்து எரிபொருள் இல்லாமல் தொழில் போய் வரையலாது. முந்தைய ஒரு காலம் தாங்கி தொழில் செய்தார்கள் எல்லாரும். இப்போ எல்லாரும் இந்த இன்ஜினை நம்பி தான் தொழில் செய்கிறாங்க. எரிபொருள்ன்ற விலை அதிகமாக போகிறதால மீனவர் தொழில் செய்யறதுக்கு சரியான கஷ்டம். ஏன்னா வரவு செலவு பார்த்தால் எரிபொருளுக்கு அவ்வளோ காசு கொடுத்து இப்போ பார்க்க போனால் நாங்கள் முந்தியும் 600-700 ரூபாய்க்கெல்லாம் மண்ணெண்ணெய் வேண்டியிருக்கிறோம், பெட்ரோல் 1000-1500 ரூபாய்க்கெல்லாம் வேண்டியிருக்கிறோம். என்ன அப்படிலாம் வேண்டி தொழில் செய்ய இயலாது. அப்போ இப்படியே போய்கொண்டிருக்கும்னா தொழிலாளிகள் தொழிலை விட்டுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நாங்கள் நாளாந்தம் இந்த எண்ணெய் விலைகள் அதுகளால் எங்களோட தொழில் வளம் எங்களோட மக்கள் வந்து லாபம் அடைகிறது மிக குறைவாக இருக்குது. இப்போ நிறைய பிரச்சனைகள் கடலில் போய் வரங்களுக்கு தடி பிரச்சனைகள் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் தொழிலுக்கு பயன்படுத்த இந்த கல்வனைஸ் பைப்புன்னு சொல்கிற அந்த பைப்புகள், காட்டுத்தடிகள் எல்லாமே விலை கூட இருக்குது. மற்றது இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படுற இந்த வலைகள் அதுகள் எல்லாம் விலை கூடிக்கொண்டு தான் போகுது. விலைகளில் மாற்றம் பெறணுமெண்டா நான் யோசிக்கிறது தான். எப்படின்னு சொன்னால் அரசாங்கம் ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் கடன்கள் அதுகளை பெற்று ஒரு பாரத்தை அடுத்த அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குது. அந்த அரசாங்கம் ஏற்கனவே இருந்த இப்போ தடைகள் எல்லாம் செய்து கொண்டு இப்போ நகர்த்தி கொண்டு வராங்க. எதிர்காலத்தில் சில இதுகளை குறைச்சா இப்போ எங்களுக்கு பார்த்தா இங்கே வீட்டிலையும் பிரச்சனை இருக்குது, மின்சார இதுவும் கூட அதிகமாக போயிடுது. அப்போ ஒரு வாழையில்லாத கட்டத்தில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். அதில் அரசாங்கம் தான் கூடுதலாக கவனம் எடுத்து இதுகளை வந்து குறைக்கிறதுக்கு ஏற்ற முயற்சி செய்யணும். இப்போ திருப்பி 10 வாயிலாக பாக்கியத்தில் இன்னும் டீசல் 130 ரூபா கூடும், அப்படியான செய்திகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டோம். அப்போ இதுகளை வாசிக்க எங்களுக்கு இன்னும் நாங்கள் எதிர்காலம் சூனியமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு. மக்களுக்கு எல்லாம் சுமையாக தான் இருக்கும். இந்த அதிகரிப்புகள் வந்து மக்களுக்கு தான் பாதிப்பு கூட வந்து மக்களுக்கு தான் பாதிக்கும். இப்போ மக்கள்கிட்ட வருமானங்கள் குறைவு, தொழிலை பொறுத்தவரையில் வருமானங்கள் குறைவு, மீன் பிடிவாடும் குறைவு. இந்த முறையில் இந்த காற்றுக்கெல்லாம் சரியான தொழில் செய்த மொழியே வருமானம் இல்லை. இனி தொழிலாளி வந்து சம்பளம் கொடுக்கணும், சம்பளத்துக்கு கூடிய தனியாக செய்யலாம், 2-3 பேர் போகணும், அவையிலும் ஜீவிக்கணும், அவைகளுக்கும் சம்பளம் கொடுக்கணும். அப்போ கஷ்டம்தான். இந்த வரியெல்லாம் கூட்டினது வாழ்க்கை செலவு எல்லாம் சரியான கஷ்டம். இன்னும் குறைஞ்சாதான் எங்களுக்கு தொழிலுக்கு சுகம். ஏன்னா மீன்பாடுகள் குறைவு, எண்ணெய் பொருள்கள் குறைஞ்சாதான் எங்களுக்கு கையில் எதுவும் மிஞ்சும், இல்லாட்டி கஷ்டம்தான். மக்கள் வெளிநாட்டு உதவி இல்லாட்டா எங்களுக்கும் எத்தியோப்பியா மாதிரி ஒரு நிலப்பாடு தான் இங்கே வரும். இலங்கையில் வெளிநாட்டில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைகள் இருக்கிறபடியா ஒரு அளவுக்கு வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றபடி இங்கே இருக்கிற வருமானத்தை வச்சு வாழ்வாதாரத்தை கொண்டு வைக்கிறாரு. நாடு போகிற போக்க பார்க்கல தொழிலெல்லாம் செய்யலாம், கட்டம் ஏற்பட போகுது. ஏற்பட்டால் இங்கே அரசாங்கங்களோ ஏதோ இங்கே மக்களுக்கு இங்கே ஒரு பேர் வாய்ப்பு தந்தால் நாங்களாம் தொழிலை விட்டு பேசாமல் இங்கே போதுமான வருமானம் கிடைக்கும்னா நாங்கள் இங்கேயே செய்வோம். எங்களுக்கு இப்போ என் கஷ்டப்பட்டு வந்து நாங்கள் 10வது வருமானத்தோடு எல்லாம் செய்கிறோம். கூடுதலான இன்னொரு விஷயம் பார்க்க போனால் இன்றைக்கி வந்து கூடுதலாக
இந்த வெளிநாட்டிலேருந்து உதவிகளை கேட்டு பெற்று தான் இந்த இன்ஜினை வேண்டாம் வெள்ளத்தை வேண்டாம் கூடுதல் ஆட்கள் அந்த ரீதியெல்லாம் கூடுதலெல்லாம் இங்கே இல்லை எங்கும் இந்த வெளிநாட்டு உதவிகளுடன் சிவிக்கப்படுறது ஏதோ வராது. இப்போ இந்த உள்நாட்டில் உழைச்சி சிவிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. இப்போ இந்த பொருளாதார தட்டுப்பாடை குறைக்கிறதுக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கிட்ட வந்து போய் ஆலோசனை கேட்டதாகவும் அவரை வந்து ஆட்சிக்கு கொண்டு வரதாகவும் சமூக வலைதளங்களில் சில விஷயங்கள் வந்து பரவுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் ஏற்கக்கூடிய இது இல்லைங்க. ஏன்னு கேட்டால் ஒரு கொள்ளையடித்தவனை போய் திருப்பி அந்த ஆட்சிக்கு கொண்டு வர அது திருப்பியும் அதே கொள்ளைக்கு தான் இவரும் தள்ளப்படப்படுற அது புள்ளையானது. ஆனால் இது சில வழிகளில் வதந்தியாக இருக்கலாம், உண்மை சம்பவமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்டா இவர் இவ்வளவு நல்லதை செய்து கொண்டு பாரு, இவர் இவ்வளவு நல்லதை செய்து கொண்டு வரையக்கில்ல, இதை இவர் ஆட்சியை குழப்பறதுக்காக வேண்டி ஒரு யாரும் செய்யக்கூடிய இதுகளாக இருக்கும், வதந்தியாக இருக்கலாம். அதுதான் இப்போ எங்களோட கருத்து அதுதான். என்னென்னு கேட்டால் வதந்தியாக தான் இருக்கு. இப்போ இவரை எடுத்துப்பாங்க யார் டாக்டர் அவர் வந்து இங்கே இருந்து போய் இந்தியாவிலே நம்ம நாட்டை கவலைப்படுத்தி நம்ம நாட்டை தாரண்ட மாதிரியும் இப்படி காய்ச்சிக்க அதே மாதிரி ஒரு வதந்தியை கிளப்பி இந்த இப்போ ஆக்களாக இருக்கலாம், இல்லாட்டி ஆட்சியில் இருக்கிறவனாக இருக்கலாம், யாராவது வதந்தியை கிளப்பி இருக்கலாம் சில வழியில். இதை பற்றி நாங்கள் சிந்திக்கிற அளவுக்கே இல்லை. ஏன்னா எங்களோட நிலப்பாடு இந்த அரசியலை பற்றி யார் என்ன செய்தாலும் நாங்கள் திருப்ப சொல்றேன், நாங்கள் உழைச்சா தான் எங்களுக்கு சாப்பாடுன்ற மாதிரி. எவன் வந்தா என்ன, எவன் என்னத்தை ஆண்டாலும் நாம உழைச்சா தான் நமக்கு சாப்பாடு. அதனால நாங்கள் வந்து எங்களோட வேலை இவங்களோட இது இவங்க தங்களோட இதை தான் பார்க்க போறாங்க. நாங்கள் எங்களோட தொழிலை தான் நாங்கள் செய்ய போறோம். யாருமே எவர் வந்தாலும் என்ன எங்களோட முயற்சி தான். எவர் வந்தாலும் எங்களை இதை ஒன்றும் செய்யலாது. நாங்கள் எங்களோட வேலையை செய்தால் தான் எங்களோட வருமானமோ எங்களோட குடும்பத்தையும் நாங்கள் ஓட்டலும். எல்லாமே இப்போ பார்க்க போனால் ஒரு குடும்பத்தில் 1-2 பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இருந்தாலே அது குதிரை சவாரி மாதிரி இருக்கு வாழ்க்கை. மாடம் இப்போ என்னன்னு சொல்றது, சும்மா நார்மலாக இருக்கிறத விட குதிரையில் போகிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்குது நிலப்பாடு. ஒன்றுமே செய்யலாது. அதனால நாங்கள் அதை பற்றி சிந்திக்கிற அளவுக்கு இல்லை. இந்த நிலங்களை முதலும் இந்த பிரச்சனைகள் வந்தானே அப்பயும் நாங்கள் இதுக்கு போராட்டமோ அதோ இதோ நாங்கள் செய்யலை. முழுக்க சிங்கள மக்கள் தானே, அவங்க தானே இதை வந்து இப்போ தானே அவங்க அனுபவிக்கிறாங்க. நாங்கள் இதை எத்தனையோ தடவை அனுபவிச்சிட்டோம். இடப்பெயர்வுகள், விலைவாசிகள் எல்லாத்தையுமே நாங்கள் இவ்வளவு காலம் அனுபவிச்சிட்டோம். அவங்க இப்போ தானே அனுபவிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இது புதுசு, எங்களுக்கு பழகி போச்சு. ரணில் அவர் வந்து ஜனாதிபதியாக இருந்த காலத்திலையும் சரி, பிரதமராக இருந்த காலத்திலையும் சரி, நாட்டை சரியாக கொண்டு நடத்தினாரா? உண்மையை அனுரை அவரை போய் சந்தித்திருப்பார். அப்படி சந்தித்திருந்தால் மீண்டும் ரணில் அவர் வந்து இந்த அரசியல் கட்டமைப்புக்குள்ள வரதுக்கான சாத்தியம் இருக்குதா? இல்லை, இனி என்ன பொறுத்தளவில் அவங்க எல்லாம் இனி வரையிலாது. இப்போ போகிற போக்கில் பார்த்தா அவர் தான் இப்போ ஜனாதிபதி இருக்கிறவர் தான். எந்த கருத்து என்னடா அவர் போகிற வழி சரியாக இருக்கிற நாடு. என்ன ஒரு கொஞ்சம் காலம் அவர் கிடைக்குமென்று சொன்னால் நிலைமை மாறிடும், எல்லாம் பக்கத்தாலேயே மாறி அவர் தான் இருப்பார் தொடர்ந்து. என்னென்னு சொன்னால் அந்த அளவுக்கு போய்கொண்டிருக்குது. நினைச்சது இந்த தேர்தல் கொடுத்த வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொண்டு போகிறார். எல்லாமே ஓரளவுக்கு நடந்து கொண்டு போகுது. ஊழலற்ற ஆட்சி தான் இருக்குது. இருந்தாலும் சில இடங்கள்ல அதுகள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ அதுகளையும் அவர் கவனிச்சார் என்று சொன்னால் இனி தொடருங்காலத்துல எல்லாம் இந்த முன்னுக்கு இருந்தாங்களே இனி வரையல. அது என்ன பொறுத்தல அவர் இருப்பார். அவர் இருந்தார் என்று தொடர்ந்து அவர் தான் வருவார். அந்த அளவுக்கு அரசியல் அனுபவங்களுக்கு காணாது. மற்ற அது உண்மையாக இவர் சில நேரம் அதனால் அவர் வந்து எல்லாரையும் பிடிக்கணும் தான் அவர்கிட்ட கொள்கை. அதால் கதைச்சிருப்பார்ன்றது சந்தேகம். அர்ச்சுனா ராமநாதன் டாக்டர் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து ஆட்சிக்கு வரும்போது அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எந்த நோக்கத்துடன் அரசியலுக்கு வந்தார்ன்றது தெரியும். மக்கள் வந்து அவரை அதிகமாக நம்பி அவருக்கு வாக்களித்திருந்தார்கள். ஆனால் இப்போது மக்கள் அவரை பற்றி என்ன மனநிலையில இருக்கிறாங்க? அவருக்கு இப்போ ஒரு மெண்டலான ஒரு மனித ஒரு மக்கள் வந்து மெண்டலாக இருந்தால் அவர்கிட்ட தான் அணுவாங்க. இவர் எனக்கு சுகம் இல்லை இல்லாது எனக்கு ஒரு சுகப்படுத்திங்கன்னு சொல்லி அவர் டாக்டர் தான் அணுகலாம். ஆனால் அந்த டாக்டரே சுகம் இல்லாத ஆள் மாதிரி. ஏன்டா என்ன எத்தை கதைக்கணும் என்னத்தை கதைக்கக்கூடாதுன்றது அவருக்கு தெரியல. இவர் என்ன குழம்பி போய் கதைக்காமல் இருக்கிறாரு, இல்லாட்டி சிங்களவனோட சேர்ந்து இப்படி ஒரு குழப்பத்தை கொண்டு வருவோம்ன்ற காண்டி செய்கிறாரான்ற தெரியல. ஒரு ஆட்சி செய்கிறதா இருந்தால் இவருக்கு தமிழீழத்தை இதை பற்றி தெரியணும். தமிழீழ பற்றி இல்லை, இவருக்கு பற்றி இருந்திருந்தால்
இவர் தமிழ் மக்கள்ற இதை சுரண்டி கொடுக்குற மாதிரி கதைக்க மாட்டார். இப்போ இவர் அங்கே போய் பாராளுமன்றத்தில் வந்து கேவலமான வார்த்தைகள் எல்லாம் கேட்குறார். இப்படியான ஒரு டாக்டர் கேவலமான வார்த்தை கேட்கறதுக்கு டாக்டருக்கு இருக்கிற அருகதை கூட இல்லை. இவர் என்னட்ட பாராளுமன்றத்தில் இருக்கலாம். இவரை பாராளுமன்றத்திலேருந்து நீக்க தான் போகணும். இவரை நீக்கி இவற்றை பதவிக்கு ஒரு நாளை போட தான் போகணும். ஏன்னு கேட்டால் இவர் கதை வச்சு தெரியாத ஆள், கதைக்கிறதுக்கு அருகதை ஆள் இல்லை. அது வைத்தியர் என்ன அந்த வைத்தியரே தந்த கிராமத்துக்கு பிள்ளைகளை செய்து தந்த கிராமத்தையே உதப்படுத்தியிருக்கிறார். அவர் ஒரு அரசியல்வாதிகள். அவர் தந்தை சுயநலத்துக்கு அதுக்குள்ள பூந்துக்காக எல்லாரும் மக்களுக்காக பூந்திருந்தாருன்னா இந்த அளவு செய்ய மாட்டேன். ரெண்டைக்கும் பாராளுமன்றத்துக்கு பூந்தாரு. அண்டையிலேருந்து அவர் ஏதோ ஒரு கேலி கூத்துக்கு மாதிரி செய்துருக்கார். அப்படி தான் நாங்கள் அது செய்தியை பார்க்குறோம். அவர் ஒரு நல்லதாக செய்தாக காணிட்டு ராமநாதன் எந்த இருக்கிற வந்தாலும் தெரியாது. தான் பேக்கியாக காட்டுது இந்த மாதிரி. நீங்கள் இன்றைக்கு தொழிலுக்கு போறீங்கன்னு சொன்னா அதுல இப்ப நீங்க மீன் பிடித்து அதன் மூலம் வர வருமானம் வந்து உண்மையிலேயே ஒரு நாள் உங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய மாதிரி இருக்குதா? அது ஒவ்வொருத்தருடைய நிலப்பாடை தொழில் நிலப்பாடை பொறுத்தது. சில பேர் வந்து கொஞ்சம் தூரக்கடலாக இருக்கும். அவரோட வருமானம் ஒரு நாளைக்கு போதுமானதாக இருக்கும். சில பேர் கொஞ்சம் கிட்டவா இருக்கும். அவங்களுக்கு அன்றண்ட நாள் வாழ்வாகிறதுக்கு தான் போதுமானதாக இருக்கும். சில வேளையில் ஒரு நாள் போனால் 3 நாளைக்கு லீவ் எடுக்க வேண்டியும் வரும். இப்போ உழைப்புகள் மீன்கள் இல்லாட்டி நாங்கள் போக மாட்டோம். போனால் எங்களுக்கு ஒரு நாளைக்கு போகும். செலவு மாத்திரம் 10,000 ரூபா போகும். ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் நாங்கள் எங்களுக்கு தொழில் செய்கிற இடத்துக்கு போயிட்டு வரோன்னா 10,000 முடியும். அந்த 10,000க்கு மேலே வருமானா தான் நாங்களே தொழிலுக்கு போவோம். இல்லாட்டி நாங்கள் போக மாட்டோம். இப்ப நீங்க இந்த மீன்பிடிக்கு பயன்படுத்துகின்ற பொருட்கள் விலை எப்படி காணப்படுது? மற்றது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா விவசாயிகள் வந்து அவர்களுடைய விவசாயத்தின் மூலம் பாதிப்படைந்தா அவர்களுக்கு மானியம் என்ற அடிப்படையில சில பொருட்களை வழங்குவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பாதிக்கப்பட்டா உங்களுக்கான மானியங்கள் எதுவும் கிடைக்குதா? இது வரைக்கும் எங்களுக்கு மானியம்ன்றது முதல் ஒரு தடவை ஒரு 10,000 9,725 ரூபா படி 6 மாதம் தந்தவங்க. இப்போ மறுபடியும் இப்போ மண்ணெண்ணெய் விலை ஏறிட்டு அதன் அடிப்படையில் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு எங்களுக்கு தாரன்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இன்னும் அதுக்கான தீர்வு கிடைக்கல. அது எப்போ வருமென்று எங்களுக்கு தெரியாது. மற்றும்படி விலைவாசி என்றது ஏறிக்கொண்டான் இருக்கு. நாளாந்தம் மாற்றம்தான். நாளடைவில் நாங்கள் ஆரம்பத்தில் 140 ரூபாய்க்கு இருந்த மண்ணெண்ணெய் இப்போ 265 ரூபாய்க்கிட்ட வந்துட்டு 265 ரூபா. சராசரி டபுளாக போயிட்டு செலவு. நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல நிலப்பாடாக இருக்குது. நாளைக்கு இன்றைக்கு இந்த விலைனா நாளைக்கு என்ன விலை என்று சொல்லல. எரிபொருள் தட்டுப்பாடு என்ற ஒரு இது அங்கே சண்டை நடந்தோன்னே இங்கே தானா விலை அறியுது. கப்பல் வருதுன்றாங்க. ஆனால் விலை குறைகிறதா இல்லைம்மா. இதுவரையில் என்னென்ன மானியங்கள் கிடைக்கல. இப்போ அநேக கேள்விப்பட்டால் கொஞ்சம் மண்ணெண்ணெய் வந்து கொடுக்க போகிறேன் சங்கத்தில் இருக்கிற சங்கங்கள் தங்களுக்கு இன்னும் விதை இல்லை சொல்கிறாங்களா. சங்கம் கொண்டு எங்களுக்கு சங்கத்தில் வந்து பணம் தர இல்லை. சங்கத்தில் கொடுத்தா தான் சங்கத்தில் தான் அதை பங்கிட்டு கொடுக்கும். அவங்களுக்கு தான் தெரியுமா அதாவது எல்லா விவரம் சங்கத்தில் இருக்குது. ஊரின் ஒவ்வொரு தொழில் யாருக்கு வல்லம் இருக்குது, வல்லம் இல்லாத தொழில் செய்யாதார்கள் அவங்ககிட்ட அந்த விவரங்கள் முழுக்க இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட கைக்கு போனாலும் அந்த மானியங்களில் கிடைக்கிறதாவது கிடைக்கும். அதான் மானியங்கள் என்ன கிடைச்சா எங்களுக்கு தெரியாது. இந்த தொழிலாளர்கள் அதிகளவாக பாதிக்கப்படுகின்றார்கள். இதற்கான ஏதாவது மாற்று வழிகளாக இருக்கட்டும், அப்படி தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கான மானியங்களாக இருக்கட்டும், என்ன இந்த அரசாங்கமாக இருக்கட்டும், எங்களுடைய சமூகத்தை சார்ந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை கடல் தொழில் சார்ந்த அமைச்சுக்களாக இருக்கட்டும், என்ன செய்திருக்கிறாங்க? கொஞ்சம் செய்திருக்கிறார்கள். அது போதுமான அளவுக்கு இல்லை. இப்போ ஒரு 1000 தொழிலாளி என்றால் ஒரு 300 பேருக்கு ஒரு உதவி கிடைச்சா மிச்ச தொழிலாளியும் பாதிக்கப்படுது. மற்ற இன்ஜின் வள்ளம் உள்ளாக்கள் குறிப்பிட்டார்கள். மற்றாக்கள் இன்ஜின் வள்ளம் வாங்கி இல்லாமல் தானே இந்த தொழிலில் உழைச்சி வாங்கி இல்லாமல் தானே அவங்க அது இல்லாமல் நிற்கிறாங்க. அப்போ அப்படி பார்க்கினா அந்த ஆட்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கிறது குறைவாக இருக்கும்.
உண்மையா இந்த பொருளாதார அதிகரிப்பு, இந்த பொருளாதார வீழ்ச்சியை வந்து இந்த அரசாங்கத்தின் இந்த காலப்பகுதியில் ஏனைய கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க, இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததால தான் இந்த ஒரு பொருளாதாரம் வீழ்ச்சி வந்து ஏற்பட்டு இருக்குது, இந்த நாட்டை வந்து எங்கள்கிட்ட தந்துட்டு போங்க அப்படின்ட்டு இப்போ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கூட சொல்லியிருக்கிறார். நாமளும் அப்படி சில கூற்றுக்களை வச்சிருக்கிறார். உண்மையாக எந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அவங்கெல்லாம் ஆட்சியில் இருந்தவங்க தானே, என்ன செய்தாங்க இந்த நாட்டுக்காக? இல்லை, அவங்களோட ஆட்சியில் காலத்திலே நாங்கள் கீழே வந்து தான் பெட்ரோல் அடிக்கிறாங்க. அவங்களோட ஆட்சியில் கீழே நிற்காம அடிக்கல, எல்லா ஆட்சியிலையும் வழக்கமாக நடக்கிறோண்டு தான். இவற்ற அருணாள் ஆட்சியில் நண்டு இல்லை, எல்லா ஆட்சியிலையும் இது நடந்தது தான். ஜேஆர் காலத்தில் இப்போ எங்களை செஞ்ச காலம்னா ஜேஆர் காலம், ஜேஆர் காலத்தில் சிறிமாட காலத்துலேருந்தே நாங்கள் கீழே ரெண்டு தான் பான் வாங்கினாங்க. ஒரு ரூபாத்தில் பான் 40 ரூபா, அதை குடி கீழே தான் வாங்கினாங்க. அப்போ இந்த ஆட்சியில் தான் அப்படி வேண்டி இல்லை. அது வார ஒவ்வொருத்த நிலப்பா எங்களோட நாட்டில் உள்ள சித்திரச்சேரியில் இருக்கிறவங்கள கொள்ளையடிக்காமல் இருந்தால் எங்களோட நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும். நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு சார்பான ஆக்கள் நாங்கள் இல்லை. ஆனால் இருந்தாலும் இது இப்போ பொறுப்படுத்திருக்கிற அனுர ஜனாதிபதியின் தலைமையிலான அந்த அரசாங்கம் கையதை இருக்கிற நாடு தான் இப்போ நாங்கள் ஒரு வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இது வேறு முன்னே இருந்த சில ஜனாதிபதி மட்டத்தில் இந்த இதுகள் இருக்குமே இருந்தால் நாங்கள் இன்னும் பின்னோக்கி போயிருப்போம். இதை எந்த கருத்து என்னன்னு சொன்னால் இதான் அரசாங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா என்ற தலைமையில் இருக்கிற அந்த அரசாங்கத்தால் தான் நாங்கள் ஒரு அளவுக்கு இப்போ இவ்வளவு கட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் இதுக்கு முந்தைய இருந்தவர்கள் அவங்கள ஆட்சி செய்திருந்தாங்கன்னு சொன்னால் போதை வஸ்துக்கள் அது எழுதுன்னு எல்லாம் இங்கே மிக அதிகமாக இருந்தாங்க. அவர் ஏதோ ஓரளவுக்கு செய்து கொண்டு போகிறாருன்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வகையான குற்றங்களை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. போதைப் பொருளாக இருக்கட்டும், பல அரசியல்வாதிகளை கூட கைது செய்திருக்கிறாங்க. பாதாள குழுவில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கூட பிடித்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கம் வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்துருக்குதா? சுதந்திரமான வாழ்க்கை என்ன சொல்கிறது? இப்போ அவர் வந்து எல்லாரையும் கைது செய்கிறேன், ஆனால் எல்லோரும் வெளியிலாம் இருக்கிறாங்க. ஒரு வேறையும் இப்போ ரணிலை குடித்தாங்க. ரணில் வந்து உலக நாட்டுக்கே தெரியும் அவன் தான் திரைச்சேரியாக அடிக்கிறேன். அப்போ அவனையே பிடிச்சி போட்டு அவன் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு விட்டுட்டாங்க. இதுதான் எல்லா அரசாங்கமும் செய்கிற ஒரு பிடிக்கிற 2 பேருக்கு பிடிக்கிறது பிறகு விட்டுறாங்க. அதால் பெரிய வளர்ச்சி அன்று இல்லை. இப்போ எங்களுடைய பிரதேசத்தில் காணப்படுற இந்த தமிழ் அரசியல்வாதிகள் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அவர்கள் வந்து மக்களுக்காக இயங்குகின்றார்களா? மக்களுக்காக இயங்க இல்லையா மாதிரி இப்போ இதை பொறுத்தமில்லை. இதுவரையில் இருந்தார்கள் மக்களுக்காக. அதை கொஞ்சம் நாளைக்கு இப்போ இன்னும் பொறுத்தமில்லை 15, 25, 30 வருஷத்துக்கு முந்தி இருந்தார்கள் கொஞ்சம் உதவி செய்தாங்க. இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் அதுவும் தமிழ் அரசியல்வாதிகள் தங்கள் அரசியல்களுக்கு தான் இருக்காங்க. எல்லாரும் வெவ்வேறு மக்களை சிந்திச்ச கிடையாது. மக்களை சிந்திச்சாதான் மக்கள் இந்த முறை இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? இந்த தமிழ் அரசியல்வாதியின் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? அது நடைமுறையில் தங்களுடைய அணுகுமுறையில் பிள்ளையானதால் தான் இந்த பிரச்சனை வந்தது. அணுகுமுறை சரியாக இருந்து மக்களோட விளங்கி மக்களோட ஆதரவு இருந்தால் இந்த அரசியல்வாதி இந்த முறை கோட்டப்பட்டிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருந்தீங்க, பிஜேபியில் இருந்தவங்க முழுக்க கோட்டையை விட்டாங்க. அதே மாதிரி தமிழரசு கட்சி கோட்டையை விட்டாங்க. இந்த மாதிரி அனுராகம் கொஞ்சம் எடுத்து இருக்கு. அனுராகம் செய்யும்னா அனுராகம் செய்ய விடுறாங்க இல்லை போல இருக்கு. என்ன பொறுத்தமில்லை, அனுராகம் செய்ய விடுறாங்க இல்லை. அனுராகம் இடைஞ்சலை கட்டுக்கிறதுகளை கொடுக்குறாங்க பிள்ளைக்கு. அப்படின்னா நாங்கள் இன்னைக்கு செய்தி பார்க்கலாம் தான் செய்தியில் வந்தால் எவ்வளோ பாடுபடுது. அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதான் கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியும். எரிபொருள்கள் விலைகள் அதிகரித்தால் இனி வர அத்தியாவசியமான பொருட்கள விலைகள் வந்து அதிகரிக்கும். ஏனென்ற ஏற்றுமதி இறக்குமதி நிறைய பொருட்கள விலைகள் வந்து அதிகரிக்கும். அதை சார்ந்து இப்போ இந்த அரசாங்கத்தினால வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. உண்மையாக அதுக்கு செலவழிக்கிற காசுகளை பொருட்களுக்கு செலவழிக்கலாம். இப்படி அத்தியாவசியான தேவைகள் அவசியமில்லாத தேவைகள் தேவையில்லை என்று சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. உண்மையிலே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே இந்த இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொன்னா எப்படி உண்மையிலே இதை நடத்தலாம்? அவங்களை எரிபொருள் அது வாகனங்கள் இறக்குமதி என்றால் அவங்க அதுகளை இறக்காமல் மக்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யலாம். உதவி செய்து இப்போ போர் அங்கே அமெரிக்காவில் போர் நடக்கிற நாடித்தானே இந்த பிரச்சனைகள் வருது. அப்போ அந்த பிரச்சனை முடிய வாகனங்களை இறக்கி அவர்கள் மக்களுக்கு கொடுக்கலாம்.
மற்றபடி நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களுக்கு இதோட எங்களுக்கு சொல்லிடலாம். இரண்டாவது அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்கிறது கஷ்டம். அப்போ பாராளுமன்றத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லணும். அப்போ அவங்கள நாங்கள் நாடணும். நாடுனாலும் அவங்க வாராங்களும் இல்லையா, அவங்க எலெக்ஷன் கூட்டம் வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. பிறகு அடுத்த எலெக்ஷனுக்கு பிறகு அவங்க அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வருவாங்க, மற்றபடி அவங்க பெற மாட்டாங்க. நீங்க கூறின விடயம் நிறைய பேர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. உண்மையிலேயே எங்களுடைய பிரதேசத்துல காணப்பட்ட நீங்கள் நம்பி வாக்களித்த அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்க? குறிப்பிட்ட உதாரணத்துக்கு குறிப்பிட போனா ஒவ்வொரு அரசியல்வாதியின் மீது மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையை இழந்து கொண்டு வரார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு அவர் மக்களுடைய நம்பிக்கை வைத்த அரசியல்வாதிகள் அவர்களுடைய நம்பிக்கையை இழந்து கொண்டு வருகிறார். நீங்கள் பார்த்த மட்டுக்கு உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக யார் இருக்கிறார் உண்மையிலேயே தமிழ் அரசியல்வாதிகள்ல? எங்களை பொறுத்தவரையில் இப்போ ஒரு தடவை மில்லியன் தான் சொல்லணும். ஏனெண்டா இப்போ நாங்கள் இதை கூடுதலாக இந்த காட்டு தடியெல்லாம் பாவிச்சு நாங்கள் இந்த தொழிலை செய்கிறாங்க. இப்போ அந்த காட்டு தடியும் அனுமதி கொடுக்குறது கஷ்டமாக கிடக்குது. அவங்க கொடுக்குறாங்களே வரையும் இல்லை. இப்போ அதனாடி நாங்கள் இப்போ தொழில்கள் எல்லாம் 1 2 செய்கிற இடத்துல இப்போ 1 தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஏனெண்டா தடிகள் முறிகிறது, காற்றுக்கெல்லாம் முறிஞ்சு போடும். அப்போ 1 தான் செய்கிறோம். இந்த தடிகளுக்கும் உதவி செய்கிறதுக்கு ஆட்களே வாராங்களும் இல்லை. எங்கள் சங்கம் இருக்குது, சங்கத்திட்ட நாங்கள் அனுமதி கேட்டால் அவங்களும் முயற்சி செய்கிறாங்க, தடி வாரதா காணே. பொருளாதார வீழ்ச்சியை ஓரளவுக்கு குறைக்கலாம்னு சொன்னா என்ன செய்யலாம்? உண்மையே ஏதோ ஒரு மாற்று வழிகள் இருக்கத்தான் வேணும். உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மக்களாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு செய்யலாம் ஒரு மாற்று வழியாக? மாற்று வழியாக என்னென்னா எல்லாருமா சேர்ந்து உற்பத்தியெல்லாம் கூட்டணும். உற்பத்தியெல்லாம் கூட்டினா ஓரளவுக்கு பொருளாதாரத்தை கூட்டலாம். இப்போ வீட்டு தோட்டங்கள் செய்து அதில் நாங்கள் வீட்டுக்காரர் பயன்படுத்தலாம். அதுக்கு இங்கே காணி இடங்கள் வசதிகள் குறைவு, அதுண்டு. இப்போ உள்ளாக்கள் வீட்டு தோட்டங்கள் செய்து தங்களுக்கு தேவையான பயிர்களை பயிரிட்டு சமாளித்து கொண்டு போகலாம். மற்றபடி இங்கே கருவூர பகுதியில் வீட்டு தொழில் தோட்ட தொழில்கள் செய்கிறதுக்கு இடம் பத்தாது, எல்லாம் நெருக்கடி வீடுகள்.